குளித்தலை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கோரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஜெயங்கொண்டம் பகுதியில் குடிதண்ணீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேரூராட்சி தலைவர் சவுந்தரபிரியா, மோகன்ராஜ், லாலாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மாஸ்டர் கம்யூனிஸ்ட் விஷயத்துல 10ஆம் ஆண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் நலன் சார்ந்த எந்த கோரிக்கைக்கும் தீர்மானத்தில் கொண்டு வரப்படல. பல விஷயம் மனு திருத்தாச்சு, நேரில் பேசியாச்சு. அதுக்கு முக்கியம் இல்லாத காரணத்தினால அந்த வார்டுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தேவி நாகராஜனுடைய தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழருடைய ஆதரவோட அந்த வார்டு மக்களோட இன்னைக்கு பெரும்பகுதியான மக்கள் நிர்வாகத்தை இன்னைக்கு முற்றுகையிட்ட அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. கோரிக்கையானது பொது சுகாதார கழிப்பிடம், குடிநீர் சம்பந்தப்பட்டது, சாலை வசதி சம்பந்தப்பட்டது, ஆழ்துளை போர்வெல் சம்பந்தப்பட்டது, இப்படி அடிப்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களை காவிரி விளைக்கிற அடிப்படையை தான் அந்த போராட்டம் பண்ணோம். மீதி கோரிக்கைகள் ரொம்ப குறுகிய காலத்தில் செலுத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கோம்.